சிவனடியாரை தாங்கும் மலை அது அடிமுடி காட்டாத அண்ணாமலை. இந்த பாட்டை நம்ம கேட்கும்போதும் திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபம் அப்போது கிரிவலம் வரும்போதும் திருவண்ணாமலையை பற்றி பேசும்போதும் நமக்கு ஒன்று தோணும். நம்ம டிவியில் இந்த மகாபாரதம், இந்த விஷ்ணு புராணம், இந்த பகவத்கீதை இதெல்லாம் பார்க்கும்போது அர்ஜுனனுக்கு காட்சி கொடுத்த மகாவிஷ்ணு பிரம்மனும் சிவனும் எல்லாம் என்னுள் அடக்கம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஸ்வரூப தரிசனத்தை அர்ஜுனனுக்கு காமிச்சிருப்பார். அதே மாதிரி இந்த லிங்கோத்பவ மூர்த்தியின் கதை அப்படி சொல்லப்படுற சிவபுராணங்களில் வர கதைகளில் என்ன சொல்லப்படும்னா, சிவனே முழுமுதலான பழம்பொருள் பரம்பொருள், அவனுக்குள்ளே தான் விஷ்ணு பிரம்மா பஞ்சபூதங்கள் தேவர்கள் எல்லாமே அடக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இரண்டு தத்துவமும் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று முரண்படுற மாதிரி தோணினாலும் நிறைய ஞானிகளும் ஆன்மீகத்தில் நிறைய பேர் பெற்ற பெரியவர்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, அதே பழமொழி நமக்கு தெரிஞ்ச நம்ம காமெடியின் விவேக் ஒரு பழமொழி சொல்லியிருப்பார். அறியும் சிவனும் ஒன்று அறியாத வாயில மண்ணி ஏண்டா இப்படி அடிச்சிக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவார். அதே தத்துவத்தை தான் அவங்க சொல்கிறாங்க. ஒரு சைவ வழிபாடு செய்கிற ஒரு பக்தருக்கு சிவனே எல்லாத்துக்கும் முழுமுதற் பரம்பொருள் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. வைணவ பக்தருக்கு சைவ பக்தருக்கு சிவனே முழுமுதலாக தெரியுது. வைணவ பக்தருக்கு விஷ்ணுவே எல்லாம் பெரியவராக தெரியுது. கீதையோட 11வது அத்தியாயத்தில் அர்ஜுனன் கிருஷ்ணருக்கு விஸ்வரூபத்தை காட்டும்போது பிரம்மா சிவன் உள்ளிட்ட தேவர்கள் உன்னோட உடல் காண்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதே மாதிரி சிவபுராணம் சைவ சித்தாந்தத்தில் சதாசிவம் பரபிரம்மம், அரியும் அயனும் விஷ்ணுவும் பிரம்மாவும் சிவனின் அடியையும் முடியையும் தேடி காண முடியாதவர்கள் அப்படிங்கிற லிங்கோத்பவ மூர்த்தி கதையில் சொல்லப்படுது. ஆன்மீகத்தில் இருக்கிற பெரியவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, வேத தத்துவம் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க, வேற்றுமையற்ற நிலை. இதில் வேற்றுமையே கிடையாது, பரம்பொருள் ஒன்று தான். அதை பார்க்குற பார்வை தான் வேறு. காக்கும் தொழிலை செய்யும் போது விஷ்ணுவாகவும், அளிக்கும் தொழிலை செய்யும் போது சிவனாகவும் அறியப்படுகிற ஒரே ஒரு பரம்பொருளை தான் நம்ம வேறு வேறு கோணத்தில் நம்ம பார்க்குறோம். ஏகம் சத் விப்ரா பகுதா வதந்தி அப்படின்னு வேதத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, உண்மை ஒன்று தான். அறிஞர்கள் அதனை பல பெயர்களில் பல விதத்தில் வேறுபடுத்தி அழைக்கிறார்கள், காண்கிறார்கள், எழுதுகிறார்கள். என்னோட பெர்ஸ்பெக்டிவ் என்னென்னா, ஹிந்துசமோட கோர் கோல் என்னென்னா க்ரஷிங் ஈகோ தான். விஷ்ணுவும் பல அவதாரத்தில், ராம அவதாரத்திலே போய் ஒரு லிங்கமாக நான் மாறணும், எனக்கும் லிங்க விருவம் வேணும்னு சொல்லிட்டு சிவபெருமான்கிட்ட கடும் தவம் செஞ்சுருக்காரு லிங்க உருவத்தை கேட்கறதுக்காக. பல இடத்துல சிவனை வழிபட்டதாக கதைகள் இருக்குது. அதே மாதிரி சிவன் ஆஞ்சநேயர் அப்படிங்கிற ஒரு அவதாரமாகவே மாறி ராமநாமமே சொல்கிறது தன்னோட வாழ்க்கையை எடுத்துக்கிட்டு ராம சேவையை தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்காரு. ரெண்டு பேரும் தன்னோட ஆணவத்தை அழிக்க ஒருத்தர் மேலே ஒருத்தர் அன்பு செலுத்தி பக்தி செலுத்தி ஆணவத்தை அழித்து அதை நமக்கு புரிய வைக்கிறது தான் இந்து தத்துவம்னு நான் இதை எடுத்துக்கிறேன்.